ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகவாசலம் குக்கிங். ஆனால் இயேசு கிறிஸ்து சமாதானம் இளமையில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மாடி தோட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க பக்கத்து வீட்டு சந்திரா அக்கா அவங்க வீட்டுல மாடி தோட்டம் வச்சு எங்க ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை கிராஸ் பண்ணாலே ஒரு ஏசி ரூமை கிராஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அவங்க வீட்டு வாசல்ல கோலம் சூப்பரா போடுவாங்க. கோலத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோல மாடி தோட்டம் பற்றிய ஏகப்பட்ட தகவல்களையும் ஐடியாஸ்களையும் சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க நம்ம சந்திராக்கா. ஸோ மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, மாடி தோட்டம் இனி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ வந்து ஒரு பொக்கிஷன் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தகவல் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க சந்திராக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமுள்ள வீடியோவா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் இருக்காப்பா. நல்லா இருக்குக்கா. அதெல்லாம் இதுக்கு என்னக்கா, இதெல்லாம் சொர்க்கம். கூட்டுறதெல்லாம் நீட்டா கூட்டி வச்சிருவீங்களாக்கா? டெய்லி கூட்டுவேன். தினமும் இப்படி உலுக்கி உலுக்கி அதுல உள்ள இலை, பச்சை பழுத்த இலையெல்லாம் ஊத்தி விட்டுட்டு அப்புறம் கூட்டி விடுவேன். இது வந்து செம்பருத்திமா, அடுக்கு செம்பருத்திப்பா இந்த செடி. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே பெயிண்ட் டப்பால தான் வச்சிருந்தேன். 20 லிட்டர் பெயிண்ட் பாக்ஸ் வாங்கி அதில் வச்சிருந்தேன். அது என்னாச்சுன்னா, நல்ல அந்த கம்போஸ்ட் உரம் போட போட வேர்லாம் ரொம்ப பெருசா விட ஆரம்பிச்சிருச்சு. டப்பாலாம் உடஞ்சு போச்சு. அதனால என்ன செஞ்சேன், இந்த மாதிரி 50 லிட்டர் கண்டெய்னர் வாங்கி அதை அப்படியே அந்த செடி எல்லாத்தையுமே மாத்திருக்கேன். நான் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் இது எல்லாமே ரீபார்ட் பண்ணேன். அந்த எந்த அளவுக்கு கண்டெய்னர் நம்ம பெருசா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். நான் இது நான் ஆரம்பத்துல பண்ண மிஸ்டேக்கு. அப்புறம் நானா மாறி இந்த மாதிரி வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பண்ணதுல இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு பெருசா செடி. அதே மாதிரி நான் பயன்படுத்தின அந்த உரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி முனிசிபாலிட்டியில் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம், அந்த வேஸ்ட்டில் வந்து அவங்க தயாரிக்கிற உரம் தான் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதோ அந்த உரம் தான் போட்டிருக்கேன். காய்கறி உரம் தான் ஃபுல்லாக. வேறு எந்த இதுவும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. மாட்டு சாணம், ஆட்டு சாணம் கிடைச்சா போடலாம். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. வெறும் மாட்டு சாணம் தான். மாட்டு சாணம், சாம்பல், கடைகளில் இப்போ விறகு அடுப்பெல்லாம் வச்சு எரிக்கிறாங்களே ஹோட்டல்லாம், அதில் சொல்லி வச்சோன்னா சாம்பல் கொடுப்பாங்க. அந்த சாம்பல், மாட்டு சாணம், இந்த கம்போஸ்ட் வரும், கொஞ்சம் மண், அந்த மாதிரி செம்மண் கிடைச்சாலும் சரி, இல்லாட்டி வேற எந்த மண் கிடைச்சாலும் சரி, இதெல்லாம் கலந்து இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணல. மாட்டு சாணம் நாங்க எங்க போறோமோ வண்டியில எங்க ரோட்ல கிடக்கிறத எடுத்துட்டு வந்துருவோம். கேட்டு அவங்க வீட்டுல கேட்டு இதை எடுத்துக்குவான்னு கேட்டா எடுத்துக்கோங்கன்றுவாங்க. ஒரு பொருளையும் விட மாட்டோம். இப்ப இந்த நம்ம மாடி தோட்டத்துல அன்னைக்கு கூட்டுறோம் இல்லையா, பழுத்த இலை, தேவையில்லாத இலைகள், குப்பைகள், மண்ணெல்லாம் சதுரி கிடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்ல அள்ளி வச்சிருவோம். அள்ளி வச்சுட்டு இது பேக் ரொம்பினதும் நல்லா இருக்க கட்டி விட்டுருவோம். இதோ இருக்கு பாரு, இந்த மாதிரி மாட்டு சாணம் நம்ம எடுத்துட்டு வரோம் இல்லையா, இதெல்லாம் அப்படியே பவுட்ரு பண்ணி என்ன செஞ்சிடணும், இது கூட கலந்துடணும். கலந்துட்டு மண்ணையும் கொஞ்சம் நம்ம இந்த செடிக்கு போடுற அந்த மண் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நம்ம என்ன செஞ்சோம்னா இறுக்கி கட்டி வச்சிடணும். ஒரு 3 மாசம் ஆயிடும். இது இறுக்கி போட்டு கட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா 3 மாசம் ஆயிடும். 3 மாசத்துல என்ன ஆயிடும்னா, இலை, அந்த மண்ணு, சாணம் பவுடர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, எதுவுமே தெளிக்க வேண்டாம். அதை அப்படியே கட்டி இப்படி போட்டு இறுக்கி போட்டு கட்டிடணும். அந்த சாக்கத்துக்கு ஓரமா போட்டுடணும். அது ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படியே கிடக்கும். கடந்து இவ்வளவு இருக்கிறது என்ன ஆயிடும், கால் அளவுக்கு குறைஞ்சிரும். மக்கி மக்கி எல்லாம் அந்த இலையெல்லாம் மக்கி மக்கி பவுடர் ஆகி கீழ் வரைக்கும் குறைஞ்சிரும். அதை நம்ம வந்து மண் கலவையோட சேர்த்து செடிகளுக்கு அப்படியே போட்டுடலாம். அப்ப அதாவது பிளாக் கோல்டு அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே கிடையாது, இதுதான் கோல்டு. சாதா கோல்டு கூட கிடைச்சிடும், வாங்கிடலாம். பிளாக் கோல்டு கிடைக்காது, நாமளே தயார் பண்ணாதான் உண்டு. அதனால நாங்க இந்த குப்பையும் நாங்க வெளியிலேயே போட மாட்டோம். எல்லாமே திரும்ப ரீசைக்கிள் பண்ணி பண்ணி தோட்டத்துக்கே போட்டுடுறது. இது வந்து ஒத்த செம்பருத்தி, ஒன்னொன்னா பூக்கும் இல்லையா, அந்த செம்பருத்தி. இது இன்னும் நல்லா பெருசா இருந்தது.
இந்த பூச்சி தாக்குதல் நிறைய வந்துருச்சு எனக்கு. இந்த பக்கு ஒயிட் பக்கு நிறைய வந்ததுனால என்ன செஞ்சேன், கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த 1 மாசத்துல துளுத்திருக்கு. இது வந்து கருந்துளசியும் ராமர் துளசியும் சேர்ந்தது இந்த இது. இந்த கீரையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் போடவே இல்லை, அதுவா தானா வளர்ந்துருக்கு. இந்த கீரையெல்லாம் எப்படி அதுல அந்த விதை கலக்குங்கிறதே எனக்கு தெரியல, அதுவா தானா வர்றது. நான் அதனால எதையுமே கட் பண்ணல, அதுவா தானா வரட்டும் அப்படிங்கிறத விட்டுட்டேன். அது மாதிரி இது அரளிமா, இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்ல அரளி 5 அடி உயரத்துக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாமே புஷியா சின்ன சின்னதா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நான் வச்சேன். அது இவ்வளோ உயரத்துக்கு மரமா வளரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாரு. இதுல வந்து எனக்கு ஒரு 5 பாக்ஸ் இந்த அரளி செடியும் செம்பருத்தியும் அப்படியே உடஞ்சு போச்சு பாக்ஸ், வேர் நிறைய விட்டதுனால. அதனால அந்த கண்டெய்னர்லாம் நான் மாத்திருக்கேன். அந்த இது ஃபுல்லாவே அதான் துளசி. இது எல்லாமே இதுவும் அரளிலேயே வெரைட்டி. ஒயிட் கலர், இது வந்து சாண்டல் கலர். இந்த அரளி, இந்த அரளி வந்து சாண்டல் கட்டியிருக்காங்க. ஒயிட்டு, ஐஸ்கிரீம் கலர், ரோஸு, பிங்க்கு, எல்லா கலர் அரளியும் இருக்கு. அரளிலையும் வெரைட்டி. செம்பருத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதே மாதிரி கலர் செம்பருத்தி, கனாம்பர கலர், ஒயிட்டு, லைட் ரோஸு, அப்புறம் வந்து சிவப்பு, எல்லாமே வெரைட்டி. எல்லாம் பூத்திருக்கும். இது வந்து சன்ஃப்ளவர்மா. எனக்கு சன்ஃப்ளவர் வந்து இவ்வளோ ஹைட்ல இவ்வளோ பெருசு பூ வைக்கும்னே தெரில. எதுக்காக போன வாரமே பூத்து முடிஞ்சிருச்சு. இது விதைக்காக விட்டுருக்கேன். விதை முத்தணும், இந்த விதையே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, காஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு அந்த விதைக்காக விட்டுருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது சன்ஃப்ளவர். இதுல ரொம்ப ஆசைப்பட்டு மறுபடியும் நான் இந்த சன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது சன்ஃப்ளவர் தான். அந்த விதை ஒரு பூச்செடியில எப்படி வருதுன்னு பாக்குறதுக்காக அந்த விதை போட்டிருக்கேன். அது வந்துருச்சு. இது ஃபுல்லா இந்த டப்பா ஃபுல்லா எனக்கு ஃப்ரீயா கிடைச்ச மிட்டாய் பாட்டில். அந்த மிட்டாய் பாட்டில்ல பெயிண்ட் மிச்சம் இருந்தது, வீட்டுக்கு அடிச்ச பெயிண்ட். அதை ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வேண்டாம், எதுக்காவது யூஸ் ஆகும் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டேன். அது மாதிரி இது வந்து அவரம்மா, அவரை கொடி. இந்த கொடி ஏத்தணும் இது மேல. இது அவரை கொடி. இது வந்து அந்தி மந்தார, 5 மணி பூன்னு சொல்லுவாங்கல்ல, சாயந்தரம் 5 மணிக்கு பூக்கும். இது எல்லோ. இது பூராவும் மேல் வரைக்கும் எடுத்து விட்டுருந்தேன், காய ஆரம்பிச்சிச்சு ரொம்ப. அதனால அதை அடுத்த இதுல போட்டு கீழே இறக்கி விட்டேன் எல்லாத்தையும். இது வந்து செம்பருத்திப்பா. இது வந்து டபுள் டக்கர்னு சொல்லிட்டு பிங்க், அந்த செம்பருத்தி. இது இது வந்து பவழமல்லி. இந்த அடியில வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல காம்பு இருக்கும். வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும் வாசனை. வெயில்ல காஞ்சு போயிருக்கு. இது இந்த ட்ரம் எல்லாம் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு தான்ப்பா வாங்கினேன். அந்த பழைய இரும்பு கடையில நம்ம சொல்லி வச்சு, அடியில ஓட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் ஓட்டை தானே போட போறோம், பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டேன். அதே மாதிரி இதுல கட் பண்ணத அதோட மூடியை போட்டு இதுல வச்சுட்டேன். அந்த மூடியோட கேட்டிருந்தேன். அடியில மூடிய போட்டு மிச்சம் பாதி கட் பண்ணதை வந்து அந்த இடத்துல உடஞ்சிருந்தது, அந்த பாதியில உடஞ்சிருந்தது, அதை கட் பண்ணிட்டு இதை இதுக்குள்ள வச்சுட்டேன். அது மாதிரி இது வந்து மிளகாய் செடிப்பா. மிளகாய் செடி இதை விட 2 பங்கு இருந்தது. நான் இப்ப கட் பண்ணி போட்டிருக்கேன். பூச்சி வந்துருச்சுங்க, அதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டு இது காய்க்குதான்னு பார்த்துட்டு இல்லாட்டி எடுத்துருவோம் அப்படின்னு இருக்கேன். நல்லா காய்க்குதாக்கா? நல்லா சூப்பரா. ஒவ்வொரு தடவையும் ஒரு 1/4 கிலோப்பா காய். நல்ல நீல காய், காரமே துளி கூட கிடையாது. சூப்பர் மிளகா. விதை போட்டுதான். நாங்க யூஸ் பண்றோம்லமா, வீட்டுக்கு மிளகா வத்தல் நம்ம எடுக்கிறோம்ல, அந்த விதைய தூவி அதுல இருந்து வர்றதுதான். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்பருத்திப்பா. நான் சொன்னேன்ல கலர்ஃபுல்லா ஒவ்வொரு கலர் ஒவ்வொன்னு இருக்கும்னு சொன்னேன் பத்தியா, அது. இது வந்து இட்லி பூ, இந்த ரெட் கலர் இட்லி பூ.
அது மாதிரி இதுவும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல அடுக்கு செம்பருத்தி. ஆரஞ்சு கலர்ல இது வந்து 1 வருஷம் ஆகுது இந்த செடி வச்சு. இது வரைக்கும் பூவே இல்லை. ஒரு ஒரு 4 நாள் முன்னாடி தான் இதுகிட்ட பேசிட்டு போனேன். நீ என்ன நீ பூக்கவே மாட்டேங்கிற, நான் இதை எடுத்து போட்டு வேற ஏதாவது வச்சிடவா, அது பூக்கிறது என்ன கலர்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு நானும் கவனிக்கவே இல்லை. எங்க சார் இத பாரு, இந்த இருவாச்சியில எவ்வளவு மொக்கு கட்டி இருக்கு பாரு அப்படின்னாங்க. இந்த பாரு எவ்வளவு மொக்கு பாரு, இங்க பாரு, இதோ தெரியுதா? அது கூட பேசுவீங்க எனக்கா பாரு. பாத்துட்டு போனோன்னு அதுக்கு என்ன குஷியோ தெரியல, நிறைய மொக்கு கட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த சைடும் இதுவும் செம்பருத்தி தான்ப்பா. அங்க ஒரு செம்பருத்தி, இங்க ஒரு செம்பருத்தி. இது ஃபுல்லா இது என்னன்னா இது சோளம். சோளம் எதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதுல இடையில வச்சிருக்கேன்னா, நம்ம குருவி ஃப்ரெண்ட்ஸ்க்காக. நம்ம போட்டு அது வந்து சாப்பிட்றத விட அதுவா அந்த செடியில உட்காந்து சாப்பிட்டு போறது அதுக்கு இன்னும் ரொம்ப திருப்தியா இருக்கும், சந்தோஷமா அது நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்காக என்ன செஞ்சேன்னா, இதே சோளத்தை அப்படியே இன்னொரு 2-3 இதுல போட்டுருவேன். இது காஞ்சி எல்லாம் வரத்துக்குள்ள அது முளைச்சிடும். நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு தான் அவங்க எல்லாம் வருவாங்க. குருவி வருவாங்க, சிட்டுக்குருவி வருவாங்க, அந்த பருந்து மாதிரி இருக்கிறது வரும், அணில் வருவாங்க. இவங்கெல்லாம் வர வர பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போட்டி நடக்கும், யார் இத முதல்ல சாப்பிட்றதுன்னு. ஒண்ணு ஏறும், ஒண்ணு இறங்கும், இந்த மேல உள்ள பந்தல்ல உட்காந்துருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தண்ணி வேற வச்சிருவேன் அதுக்கு குடிக்கிறதுக்கு. இன்னொன்னு, செடிக்கு ஊத்துற தண்ணிய வந்து கொஞ்சம் கூடுதலா ஊத்தி இங்க தேங்காய் வச்சிருவேன். அவங்க குளிச்சுட்டு அதுல நல்லா தட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க குளிச்சதான் சாப்பிடணும்னு. அதனால எல்லாம் சேர்ந்து குளிச்சுட்டு சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடிட்டு அப்புறம் போவாங்க. இது தினைக்கும் நடக்கிறது. நமக்கே சந்தோஷம். ரொம்ப அதாவது ரிலாக்ஸேஷன்னா வேற எதுவுமே கிடையாதுமா. நமக்கு விருப்பப்பட்ட வேலைய விருப்பத்தோட செய்யறதுதான் ரிலாக்ஸேஷன். இதுல இந்த மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்கப்பா, ஒரு ரெட் கலர்ல பூ பூக்கும், அந்த செடிப்பா. அதுல இருந்து கிடைச்ச விதைய தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டியா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விதை எல்லாம் போட்டிருக்கேன் இதுல. கனகாம்பர விதை, இந்த மாதிரி விதைகள்லாம் இதுல போட்டிருக்கேன். இன்னும் இந்த வளர்ந்து வளரும். இது ஒரு இருவாச்சி செடி, குட்டி இருவாச்சி. இது என்ன கலர்னு தெரியல. இதுகிட்டயும் நான் பேசிட்டு போயிருக்கேன், இன்னும் ரிசல்ட் என்னன்னு தெரியல. இது வந்து பெங்களூர்ல இருந்து அந்த குரோட்டன்ஸ் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. சின்னதா ஒரே ஒரு சின்னூண்டுதான் இருந்தது, இவ்வளவுண்டுதான் இருந்தது, ஒரு சின்ன பீஸ் தான். அதாவது கனவு கூட சொல்ல முடியாது. அதுதான் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ரொம்ப பிடிச்ச செடி எனக்கு. இது வந்து துளசிமா. துளசி நான் நிறைய வச்சிருப்பேன்ப்பா. எல்லாத்துலயும் எல்லாம் இந்த பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களே பறிச்சு சாப்பிடுவாங்க. ஓமவல்லி, துளசி, கருவேப்பிலை, புதினா, இது எல்லாமே அவங்க வந்தாங்கன்னா எங்க சாரும் சரி, யார் வந்தாலும் சரி, அது மாதிரி குட்டீஸ் யாராவது என் தோட்டத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோ, மல்லு கட்டி அவங்களுக்கு வாயில போட்டு விட்டுருவேன். இது வந்து கனாம்பர கலர் செம்பருத்திப்பா. ஒத்த கனாம்பர கலர்ல இருக்கும் இந்த செம்பருத்தி. இது வந்து இந்த அடுக்கு நந்தியாவட்டமா. இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கல, இலையெல்லாம் அப்படியே சுருண்டு போய் கிடக்கு. நம்ம என்ன கவனிச்சாலும் மழை வர மாதிரி வரவே வராது. ஒரு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது பாருங்க, இதுவும் அதே போலதான், எவ்வளவு மொக்கு விட்டுருக்குங்க. அப்படியே கணு மட்டும் வச்சிருக்கு பாருங்க. இது வந்து சன்ஃபிளவர். சொன்னேன்ல 2 தொட்டியில அந்த விதைய போட்டேன்னு சொன்னேன்ல, அது இன்னொரு தொட்டி. இதுவும் அதே போலதான், ஆரஞ்சு கலர். இதெல்லாம் செடி அந்த அளவுக்கு பெருசா வந்துன்னா அப்படியே புஷ்ஷியா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அது. இதுவும் அடுக்கு நந்தியாவட்டை தான் இந்த செடியும். அடுத்து வந்து இதெல்லாம் நான் போடாதையே வந்த கீரை, விதையெல்லாம் ஒண்ணுமே போடல, தானா முளைச்சிருக்கு. இது ஒரு நாள் எடுத்து சமையல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த முளைக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரைன்னு ஏதோ ஒண்ணு, அது அந்த ஒரு கீரையில வந்திருக்கு. இதுவும் ஒரு சன்ஃபிளவர். இது விதைக்காக தான் விட்டுருக்கேன். ஒரு 10 நாள் அந்த பூ அழகா இருந்ததுப்பா, சூப்பரா இருந்தது. இதுவும் அதே போலதான் இருவாச்சி செடி. இது என்ன கலர்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் பூ இருவாச்சி வந்து எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா, கோவில்ல ஒரு 50 கண்ணு மொத்தமா வாங்கினாங்கப்பா. வாங்கி யாரோ கொடுத்துருக்காங்க.
கோவில் அதை வைக்காம ஒரு மூலையில போட்டு வச்சுட்டாங்கப்பா. அப்ப இது எதாச்சா பேசச்சு அவங்க நீங்க வேணா எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுல ஒரு 10 கண்ணு எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து வச்சதுல எனக்கு என்ன கலர்னு தெரியல. சரி எதுவா இருந்தாலும் சாமிக்கு நம்ம போடுவோம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைமா. பொன்னாங்கண்ணி கீரை எப்படி வளர்ந்துருக்கு பேரு. இந்த பூ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நித்திய கல்யாணின்னு பேரு. இந்த ரோஸ் கலர்ல பூக்குதுல்ல, இது கேன்சருக்கு மருந்து. இது இந்த நித்திய கல்யாணி பூ வந்து சுகருக்கும் சொல்றாங்கல்லக்கா. ரொம்ப சுகரோட கேன்சருக்கு தான் அது சிறப்பான மருந்துங்கிறாங்க அந்த நித்திய கல்யாணி. இது ஒரு செம்பருத்தி தான்ப்பா. சந்திராக்கா, இது எப்படி தினம் கூட்டி இவ்வளவு கிளீனா வச்சிருக்கீங்க? தினம் கூட்டி விடுவீங்க? ஆமா, தினமும் ஒரு வேளை. அவங்க சார் வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட்டி அள்ளிடுவாங்க. கூட்டி அள்ளி இந்த டப்பால பக்கெட்ல போட்டு விட்டுருவாங்க. இந்த அவங்க மத்தியானம் வந்தாங்கன்னா அந்த பழுத்த இலை எல்லாத்தையும் பிச்சு இதுல போட்டு விட்டுருவாங்க. இத மக்க வச்சு இதையே செடிக்கு உரமா போட்டுறேன். வெளியிலயே நான் குப்பையே அதிகம் வெளியில போட மாட்டேன். இதையே அப்படியே மக்க வச்சு செடிக்கு அப்படியே உரமா போட்டு விட்டுருவேன். அது மாதிரி டெய்லி யூஸ் பண்ற அந்த காய்கறி தோல்லாம் இருக்குல்ல, வாழைப்பழ தோல், காய்கறி தோல்லாம் இருக்குல்ல, அதையும் மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு தண்ணியில நல்லா கலந்து செடிக்கு தண்ணி ஊத்தி விட்டுறேன். வேஸ்டே கிடையாது பார்க்க போனா. அது மாதிரி இது வந்து கோழி கொண்டப்பா. இது ஒரு குரோட்டன்ஸ் தான். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, அந்த பூ அதை விட ரொம்ப பிடிச்சதுனால, இந்த பூ கலரும் இந்த இலையோட கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த லாவெண்டர் கலரும் இதுவும் காம்பினேஷன் ரொம்ப, அதனால அதை அப்படியே வச்சு வளர்க்குறேன். மேல வந்து ஒயிட் கலர்ல அரளிமா. இது ஒரு நந்தியாவட்டப்பா, அடுக்கு நந்தியாவட்டை. இது எல்லாமே கட்டிங்ல வச்சதுதான்ப்பா. செடி வாங்கல, வெறும ஒரு இதுல இருந்து உடஞ்சு விழுந்தது. அந்த பெரிய இதுல இருந்து உடஞ்சு விழுந்தது. அந்த இந்த இது பாதியில உடஞ்சு விழுதுல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அப்படி பதியன் போட்டு வைக்கணும்னா இந்த மாதிரி இப்படி ஒய் மாதிரி இருக்குல்ல, இந்த ஒய் கட்டிங்க்கு கீழே இதை கட் பண்ணிட்டு நம்ம வச்சிட்டோம்னா அதுல இருந்து செடி வந்துடும். நம்ம வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு செடி மட்டும் இருந்ததுன்னு சொன்னா அதுல இருந்து 100 செடியை உருவாக்கலாம். அதுல இருந்து வந்ததுதான் அது. இது ஃபுல்லா வெண்டை போட்டிருந்தேன், இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கல. இது வந்து மஞ்சள்மா, பசு மஞ்சள். நல்லானா இப்ப இந்த மாதிரி காஞ்சு போயிடும் இலை வந்து ஃபுல்லா காஞ்சிருச்சுன்னா உள்ள வந்து முத்திருச்சுன்னு அர்த்தம். நம்ம பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பறிச்சு அதுதான் கணக்கு. இந்த பசுமை இருக்கிற வரைக்கும் கீழே முத்தல. இது முத்திருச்சு, பக்குவம் வந்துட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த இலை ஃபுல்லா காஞ்சிரும். காஞ்சிச்சுன்னா நம்ம அடியில இருந்து அப்படியே ஒரு சின்ன பத்தை நட்டது நான் அப்படியே அந்த இது முழுக்க அப்படியே பறிந்திருக்கும். இவ்வளவு இருக்கும், ஒரு 1/2 கிலோவுக்கு இருக்கும். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும் மஞ்சள். இது அதே மாதிரிதான் சோளம், கம்பு, சோளம் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பேன். வெண்டையெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சு, கொஞ்சம் அந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கல. இது வந்து செடி முருங்கம்மா, விதை போட்டு வளர்த்தது. விதை முருங்கை விதை போட்டு அதுல வளர்த்தது. இது வந்து கத்திரி செடி. கத்திரி செடி அதே போலதான், ஒரு ஸ்பூன் விதை போட்டு அதுல இருந்து நாத்து வந்ததுல எடுத்து வச்சது. இதெல்லாம் எல்லாமே டெஸ்டிங் தான். நான் முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு தான் வச்சேன். எப்படி வருது என்ன செய்யறதுன்னு பாப்போம். இதுவும் செடி முருங்கைதாப்பா. எப்படி வந்திருக்கு பாரு உயரமா. இது வந்து பவழமல்லிமா, நான் அங்க சொன்னேன் பத்தியா, அதே மாதிரி இதுவும் பவழமல்லி. இது செடி முருங்கைப்பா. இது ஃபுல்லா அந்த வயலட் கலர் கத்திரிக்காய், நீள நீளமா இருக்கும். இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும். ஃபுல்லா கை அளவுக்கு 2 சான் அளவுக்கு நீளமா வரும். குண்டாலாம் வராது, அப்படியே நீளமா வரும். கொத்து கொத்தா காய்க்கும். ஒரு கொத்துல 7-8 காய் காய்க்கும். அப்படியே கொத்து கொத்தா ஒரு 8 காயா 4 பக்கமும் நிற்கும். அப்படி நிற்கும் அது. இது எல்லாமே ட்ரம் ரீபாட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன தொட்டில இந்த பெயிண்ட் பக்கெட்ல தான் வச்சிருந்தேன். அது வச்சது பார்த்தா செடி வந்து ரொம்ப சின்ன செடியா தான் இருந்தது. இப்ப இந்த ட்ரம்ல ரீபாட் பண்ணதுக்கு அப்புறம் செடி
இன்னொரு செடி அது ஒரு ஆள் உயரத்துக்கு மேல போயிடுச்சு. 5 அடி 6 அடி வந்துருச்சு. அப்ப அதுக்கப்புறம் செடி வாடி போச்சு அது. அதனால அதை பிடுங்கி போட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. இது வந்து வெள்ளரிமா. நேத்திக்கு தான் வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணேன். இது வந்து வெள்ளரி. இதுவும் வெள்ளரி, அதுவும் வெள்ளரி. இதுவும் விதை போட்டு வந்ததுதான். இப்ப மாடிக்கு வந்தா ஏதாவது ஒண்ணு வேணும்னா குழந்தைங்க வந்தாங்கன்னா வெள்ளரி பிஞ்சு இருக்குன்ட்டு நான் 2 சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சீனி அவரைக்கான்னு சொல்லுவோம்ல, கொத்தவரை. இது வந்து மருதாணிமா. இது வந்து வெள்ளை பூசணி. அதுவா தானா வருது. வெள்ளை பூசணி வருது. சரி அதை ஒரு ஓரமா வச்சிருவோம். என்னதான் காய்க்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அதை விட்டு வச்சிருக்கேன். இது இந்த ரோ ஃபுல்லாவே சீனி அவரைக்காய் தான்ப்பா போட்டிருக்கேன். இதுல பூ பாரு, வயலட் கலர்ல பூ பாரு, தெரியுதா? அழகா இருக்கு பாரு, சின்ன சின்னதா மூக்குத்தி மாதிரி இருக்கும் பாரு. இத வந்து தெரியாம என்ன செஞ்சுட்டேன், சுத்தி விதை போட்டேன். இது இந்த அளவுக்கு உயரமா இவ்வளவு பெருசா வளரணும்னு நான் நினைக்கவே இல்லை. சீனி அவரைக்காய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த இதுக்குள்ளேயே எனக்கு 1 கிலோ காய் கொடுத்துருச்சு. 1 கிலோக்கு காய் கொடுத்துருச்சு இந்த இதுவே. அப்புறம் தான் நினைச்சேன், இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. நெக்ஸ்ட் ட்ரிப்பு ஒரு தொட்டினா அதுல 1ஓ 2ஓ தான் விதை போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இது இவ்வளவு சுத்திலும் விதை போட்டுருவோம். சின்ன விதையா இருந்தது. இது இவ்வளவு தூரம் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்துருச்சு. சரி, வந்ததை கட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுல இருந்து காய்ப்பு கம்மி ஆயிடும். நிறைய செடி ஒரு தொட்டிக்குள்ள இருந்ததுன்னா காய்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அதனால சரி, வந்த வரைக்கும் ரைட்டு, இனிமே நம்ம அப்படி மாத்தி போடணும் அப்படின்னு வச்சுட்டேன். இந்த காய் நிறைய இருக்கே, இந்த இங்க பேர், அதனாலதான் அதுக்கு பேர் கொத்து அவரை. கொத்து கொத்தா காய்க்கும். இது என்னன்னு எனக்கு தெரியல. எப்படி விதை கலந்ததுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி சீனி அவரைக்காய் போட்டதோட சேர்ந்து விதை வந்திருக்கா என்னங்கிறது தெரியல. சரி, ஏதோ இருக்கு, செடி இருக்கு, கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு கிரீனிஷா இருக்குல்ல, அதனால இருக்கட்டும்னு விட்டேன். இது கனகாம்பரம்பா. இது வந்து கீரை, தண்டி கீரை. இது வந்து பொடல்மா, பன்னீர் பொடல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அடிக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி பன்னீர் பொடல் காய் காய்ச்சி இப்போ ஓயக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. இது வந்து சங்குப்பூப்பா, ஒயிட் கலர். சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான பூ இது. வயலட்லயும் இருக்கு, ஒயிட்லயும் இருக்கு. அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த பேரு, இந்த கொத்தவரை பாரு, எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு பாரு. இல்ல, இந்த ட்ரம்ல வைக்கிறதுக்கும் சின்னதுல வைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுல உனக்கு? அததான் கண்டுபிடிச்சு நாங்க மாத்தினோம். அது மாதிரி நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் கேழ்வரகு, கேப்ப விதை. மேல வந்து நித்திய கல்யாணிமா. நித்திய கல்யாணிங்கிறேன், நித்திய முல்லை. முல்லைப்பூ குட்டி குட்டியா பூக்கும்ல, அந்த முல்லைப்பூ. இது சூப்பரா இருக்கும். மொக்கு எல்லாமே இப்பதான் வைக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வச்சிட்டு இருக்கு. இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் செடி தான்ப்பா. ஆனா பூ பார்த்தேன்னா இட்லி பூ மாதிரி ரோஸ் கலர்ல பூக்குது. ஒரு சின்னதா ஒரு குரோட்டன்ஸ் தான் இது. சின்ன ஒரு கட்டிங் தான் வச்சது. அது மேல போய் பார்த்தேன்னா பூ பார்த்தேன்னா இட்லி பூ மாதிரி ரோஸ் கலர்ல பூக்குது. அதிசயமா இருந்தது. இது வந்து கருவேப்பிலமா. பசங்க யார் வந்தாலும் அப்படி அப்படியே பறிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த இதுல. இது பார்த்தேன்னு சொன்னா அது எல்லோ கலர்ல ஒரு அரளின்னு சொல்லுவாங்கப்பா. ஒரு மஞ்சளும் இல்லாம ரொம்ப டார்க்கும் இல்லாம ஒரு கலர்ல இது பூக்கும். ஒரு அரளிப்பூ மாதிரி இது. புதினா வச்சிருக்கேன் பேர். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி. இது ப்ரூனிங் பண்ணதான் நல்லா பூக்கும். கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் புது தளிர் வர வர இந்த இப்ப இது பூத்திருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இது பூத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை அப்படியே கட் பண்ணிடணும். கீழே காம்போட கட் பண்ணிட்டா 3 கிளை வரும். 3 கிளை புதுசா வரதுல மறுபடியும் மொக்கு கட்டும். அதை கட் பண்ணி விடணும். அதுல இருந்து 3 வரும். அப்படி இத்தினூண்டு செடி வச்சதுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இந்த இப்ப புது தளிர் வருதுல, இதுல இருந்து மொக்கு கட்டும். இந்த அப்படியே 3 பிரான்ச் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். புஷ்யாவே நம்ம வச்சிடலாம். இப்ப இந்த சீசனுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை அப்படியே புஷ்யா வச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் துளுத்து பெருசு பெருசா வளர்ந்துகிட்டே வரும். அது இதுவும் அது மாதிரி நித்தியம் உள்ளதான். இதோ மேல மொக்கு கட்டி இருப்பாரு. இதோ
இது எல்லாம் இந்த மாதிரி சின்ன தண்டா இருக்குல்ல இதுல வச்சதுதான். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸா வச்சு வளைச்சு வச்சதுதான் இது எல்லாமே. இதை பத்தி கண்டிப்பா சொல்லணும். இது வந்து இந்த இலை, இந்த ஒரே ஒரு இலைய இந்த மாதிரி கீழே உள்ள தடிமனான இலைய, நல்ல முத்தின இலைய கட் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் தேங்காய் தண்ணி, இளநீரோ தேங்காய் தண்ணியோ ஏதாவது இருந்தால் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு சின்ன டப்புல மண் வந்து உதிரியா இருக்கணும், ஆத்து மண் மாதிரி நல்லா உதிரியா இருக்கணும். அதுல இதே மாதிரி ஒரு 20 இலை 25 இலை நம்மளால என்ன முடியறதோ இந்த மாதிரி இலைய நட்டு வச்சாலே 1 மாசத்துல பாத்தீங்கன்னா அதுல இருந்து வேர் விட்டுரும். அந்த வேர் விட்டு செடியாவே வச்சிடலாம். நம்ம தனித்தனியா எத்தனை இலை நடுறியோ அத்தனை செடி வாயிடும். அந்த மாதிரி உருவாக்கினதுதான் இந்த இருவாச்சி, இந்த இருவாச்சி, இந்த அங்க அந்த மேல பூக்குதுல அதெல்லாம் அந்த மாதிரி செடிதான் இலையிலேயே உருவாக்கினது. ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தேன், எதுவுமே போடல. நான் வாங்கினது என்ன செஞ்சுட்டேன், ஒரு 4-5 நாள் வெறுமை வச்சுட்டேன். குருவி எல்லாம் அதுல ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருந்தது. அதனால ரொம்ப நாளா மண்ணு போடாமையே வச்சிருந்தேன். சரி குருவிக்கெல்லாம் ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கே, அழகா இருக்கு, அது மாதிரி உட்காந்து ஆடட்டும் அப்படின்ட்டு வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா வெறும் இது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெறும் வெயில்ல இருக்கிறது பிளாஸ்டிக் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால கொஞ்சோண்டு மண்ணை போட்டு சரி இது மேல உட்காந்து ஆடட்டும், செடி மேல உட்காந்து ஆடட்டும்ட்டு அந்த டேபிள் ரோஸ் செடி வச்சிருக்கேன். காலையில வந்து எல்லாம் பூத்திருக்கும். இவ்வளவு பூ பறிப்பாங்க சார், இந்த பெரம்பு தட்டுல இவ்வளவு பூ பறிப்பாங்க. அதெல்லாம் ஃபுல்லா அரளிமா, அந்த ரோஸ் கலர் ஒயிட் எல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு போயிருக்காங்க. அந்த செடி தான் அரளி. அரளி இவ்வளவு உயரம் வரும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லாட்டி முதல்லயே அந்த கண்டெய்னர் மாத்தி வச்சிருப்போம், கொஞ்சம் பெருசா வச்சிருப்போம். ரொம்ப அரளி பூ தானே வச்சிருக்கீங்க? அரளி ரொம்ப வச்சிருக்கீங்க. அதாவது முதல்ல எனக்கு அதுதான் கிடைச்சது. அந்த கட்டிங் போட்டு வளர்க்கறதுக்கு முதல்ல எனக்கு அதான் கிடைச்சது. அது எப்படி வளர்றது, இந்த மண்ணை டெஸ்ட் பண்ணேன் நான் முதல்ல. இந்த கம்போஸ்ட் வாங்கிட்டு வரோம்னா இது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து ஒரு 5 கிலோ அந்த மாதிரி கம்போஸ்டை வாங்கிட்டு வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டே தான் வாங்கிட்டு வந்தேன். நான் செடி வச்சு பார்த்துட்டு ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு இந்த செடி எப்படி வளர்றதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தோன்னா அப்ப வந்து டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அப்ப அந்த அரளி தான் கிடைச்சிருந்தது. ஒரு 10 தொட்டியில அரளியை நட்டு விட்டேன். பார்த்தோன்னா ஒரு தண்ணி ஊத்த ஒரு 10 நாள்ல பார்த்தோன்னா தளிர் சீக்கிரம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் மொத்ததெல்லாம் வாங்கினேன். அப்படி ஸ்டார்டிங்ல போட்ட அந்த உரம் தான் இந்த அளவுக்கு ஹைட் ஆயிருக்கு. இல்லாட்டி இத்தினூண்டு பாக்ஸ்க்குள்ள இவ்வளவு உயரம் 5 அடி 6 அடி உயரத்துக்கு வரவே வராது. சாதாரணமா இருந்ததுன்னா 3 அடிக்கு தான் வரும், சின்ன சின்னதா தான் வரும். அந்த புஷியா நிலத்துல வரும். நிலத்துல நட்டேன்னு சொன்னா எவ்வளவு உயரம் வேணாலும் வரும். ஆனா இந்த மாதிரி சின்ன பக்கெட்குள்ள இவ்வளவு உயரம் வருதுன்னா அது அந்த ஒரு கம்போஸ்ட் உரம் தான். மண் வந்து நம்ம செம்மண் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தோட்ட மண், எங்கேயாவது தோட்டம் இருந்ததுன்னு சொன்னா அங்கேருந்து மண்ணு கொண்டு வந்துக்கலாம். ஆனா மண்ணு கிரிப்பு இருந்தாதான் நல்லா வரும். வெறுமை உரம் மட்டும் போட்டோம்னா வராது, செடி வந்து ஸ்ட்ராங்கா நிற்காது. மண்ணு தான் இறுகி பிடிச்சுக்கும். மண்ணினுடைய தன்மைக்கு தான் வேர் வந்து இறுக்கி பிடிச்சு ஸ்ட்ராங்கா நிற்கும். வெறுமை உரம் மட்டும் சாணம் மட்டும் போட்டதுல நிற்காது, லூஸ் கொடுத்துரும் மண்ணு. பெஸ்டிசைட்னா நான் சாணம் தான் கொடுப்பேன். சாணம் ஒன்று, வேப்பம் புண்ணாக்கு. இந்த மண்ணெல்லாம் கலக்கும் பொழுதே என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கா வாங்கி பவுடரா வாங்கி அதை இந்த மண்ணோடையே கலந்துட்டேன். பேஸ்லயே நம்ம அந்த மாதிரி கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பூச்சியெல்லாம் தாக்காம இருக்கும். அதிகம் அதெல்லாம் தாக்காம இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னு சொன்னா செடி வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்காது. மண்ணோடையே கலந்துடணும். அதாவது வருமுன் காப்பது நல்லதுன்னு சொல்றாங்களா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதே போலதான் செடிக்கும். அந்த பூச்சி தாக்குதலுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ப்ராம்ப்டா கரெக்டா செஞ்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்ம செடியெல்லாம் தப்பிச்சுக்கும் பூச்சி தாக்குதல்ல இருந்து. ஆனா எனக்கு அதிகமா பூச்சி தொந்தரவு இல்லை. என்ன ஒரு பூச்சி தொந்தரவு இருந்ததுன்னா இந்த செம்பருத்தியில எறும்பு நிறைய போக ஆரம்பிச்சிச்சு. அந்த கூலிங் இருக்கும்ல, நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த கூலிங்காக எறும்பெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, அதுல உட்காந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுல தாக்கினது தான் எனக்கு. மற்றபடி எனக்கு பூச்சி தாக்குதல்ங்கிறது அதிகம் கிடையாது எனக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டுறேன் இல்லையா, அதனால அது எனக்கு ஓரளவுக்கு நல்லா வந்தது. மற்றபடி மாட்டு சாணம் தான்.
அது மாதிரி மாட்டு சாணி, பச்சை சாணி இருந்ததுன்னா அதை அப்படியே தண்ணியில கரைச்சி விட்டுட்டு மஞ்சப்பொடியும் கொஞ்சம் போட்டுருவேன். சாணியோட மஞ்சப்பொடியை ஒரு ஒரு 200 கிராம் மஞ்சப்பொடி போட்டு கலக்கி ஒரு நாள் ஃபுல்லா இந்த ட்ரம்ல ஊற வச்சிருவேன். இந்த ட்ரம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரம்ல வந்து பச்சை சாணி கிடைச்சதுன்னா அது ஒரு கைப்பிடியும் மஞ்சப்பொடியும் போட்டு இந்த ட்ரம்ல ஃபுல்லா தண்ணியை விட்டு கலக்கி விட்டுருவேன். ஒரு நாள் ஃபுல்லா என்ன ஆயிடும், ஃபெர்மெண்ட் ஆகும். உடனே டைரக்டா போடவே கூடாது பச்சை சாணியை, ஹீட் அது செடிக்கு. அதனால அதை கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நிறைய கலந்து கலந்து அதுக்கு செடிக்கு ஊத்தினோம் அப்படின்னு சொன்னா அதுவுமே ஒரு பூச்சி மருந்து மாதிரி. பூச்சி வராம அந்த சாணம் வந்து அதுல இருக்கிற அந்த கண்டென்ட்டும் சேர்ந்து செடியை காப்பாற்றும். ஒவ்வொன்னா அந்த அனுபவத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வர்றதுதான் ஒன்னொன்னும். புறா வந்து உட்காந்துக்கும், அங்கேருந்து இங்க தோட்டத்தை வாட்ச் பண்ணுவோம், அந்த மேல உட்காந்து. அது 2 இருந்ததுன்னா இன்னும் 4 கூப்பிடும். அதனாலதான் இங்க தண்ணி ஊத்துற தண்ணி எல்லாம் இங்க மத்தியானம் காலையில தேங்கி இருக்கும். இதுலதான் அதுக்கு குளியல், ஸ்விம்மிங் பூல் அதுக்கு. அதனால அதை கூட்டி தள்ளவே மாட்டேன். அது கூலிங்காவே இருக்கட்டும். அது வந்து ஆசையா வந்து குளிச்சுட்டு விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகுதுல, இது நல்லா பெருசா வருமா, வெயில்ல சிரித்து போச்சு. இதுல பாத்தீங்கன்னா டக்கர் நிறைய இருக்கும், ட்ரிபிள் டக்கர் இருக்கும். இதுல அடுக்கு அடுக்கு அடுக்கா 3 அடுக்கு வரும். அந்த இதுலயே நல்லா பெரிய பூவா பூக்கும், கையகலத்துக்கு பெருசா பூக்கும். இந்த வெயில்ல அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தியும் அதுக்கு வந்து சத்து பத்தலையா என்னங்கிறது எனக்கு தெரியல. சிரித்து இருக்கு. வெயில் ஓவர் வெயில், என்ன தண்ணி ஊத்தினாலும் அந்த பசுமை வரவே மாட்டேங்குது. கடவுளே மழையை கொடு சீக்கிரம். நான் அதனால என்ன செய்வேன், மழை பெய்யற மாதிரி ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தெளிச்சுட்டு ஒரு மழை பெஞ்சுதான் நினைச்சுக்கோ. இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து தவறானது. ஒரு சின்ன பால்கனியா இருந்தா கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 தொட்டியாவது எல்லாராலையும் வளர்க்க முடியும். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் இந்த வருஷ வெயிலுக்கு வந்து நான் என்னுடைய வீடு முழுக்க கூலிங்கா இருக்கிறத உணர்றேன். எனக்கு வந்து இன்னொன்னு, இந்த செடிகள்னால நிறைய ஆக்சிஜன் எனக்கு கிடைக்கிறது. நான் ஃப்ரெஷ் ஏர் தினைக்கும் சுவாசிக்கிறேங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் உணர்றேன். இது வெளியில போயிட்டு நான் வீட்டுக்குள்ள வரும்பொழுது அதனுடைய டிஃபரன்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. அதோட டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. இந்த வெயிலினுடைய பாதிப்பு என் வீட்டுக்குள்ள 1% கூட இல்லை. சூப்பர். அதனால எல்லாரும் இடம் இல்லை, எனக்கு சின்ன இடம்தான் அப்படிங்கறதெல்லாம் காரணம் கட்டாம சொல்லாம ஒரு 10 சின்ன பாட்டில்லையாவது மணி பிளான்ட் செடியாவது தண்ணி விட்டு அந்த ஜன்னல்லையாவது ஏத்தி விட்டு பாருங்க. உங்க வீட்டு ஜன்னல்லையாவது ஏத்தி விட்டு பாருங்க, இல்லாட்டி கிரில் கேட்லயாவது ஏத்தி விட்டு பாருங்க. அதனுடைய தன்மைய அப்பதான் நீங்க உணர்ந்தாதான் நீங்க சொல்ல முடியும். இன்னொன்னு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த பிளான்ட்ஸ் தான். அதாவது ஒரு நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன் இந்த குருவி, இந்த அணில் இதெல்லாம் நம்மளை தேடி வருது அப்படின்னு சொன்னா, அது உணவு இருக்கிற இடத்துல தான் தேடி வரும், குளுமையா இருக்கிற இடத்த தான் தேடி வரும். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வந்து உங்களுடைய இடமா இருந்ததுன்னா அதை உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அதனுடைய அன்பை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய அன்பை அதுகிட்ட காட்டலாம். அன்புனா என்னன்னு அதுகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். மனுஷங்களை விட அந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகள்கிட்ட அன்பு செலுத்தினோம் அப்படின்னு சொன்னா அது திருப்பி நம்மளுக்கு அன்பை மட்டும்தான் கொடுக்கும். இதை உணர்றேன் நான். நல்ல ரொம்ப நன்மைகள் தான் இல்ல, 100% நன்மை. வேற எதை பத்தியுமே நம்ம நினைக்கவே வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனசுல கொஞ்சம் பிரச்சனையாவோ அல்லது ஏதோ கொஞ்சம் சோர்வா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடி போயிடும். வெறும சுத்தி பார்த்துட்டு வந்தாலே 1 மணி நேரம் ஓடி போயிடும். அப்ப நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருந்தீங்கிறதே மறந்தே போயிடும். ஒவ்வொன்னுத்தையும் பார்க்க. அதனால இதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. நம்ம முன்னோர்கள்லாம் நிலத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு நிலம் இல்ல, நிலம் இல்ல. அதனால அதை விட வேண்டாம். நமக்கு இருக்கிற இடத்துல என்ன நம்மளால செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். அதனால பெயிண்ட் டப்பாக்கே பெயிண்ட் அடிச்சவங்க நீங்க தான் அப்படின்னாங்க. எதை பார்த்துட்டு இந்த பெயிண்ட் அடிச்சிருக்க, பெயிண்ட் டப்பாக்கே பெயிண்ட் அடிச்ச ஆளு நீங்க தான். சும்மா நம்மளோட ஐடியா தானம்மா இதுல. நம்மளுடைய இன்னொன்னு நமக்கு இப்படிப்பட்ட கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்குமாங்கிறதே நம்மளுக்குள்ள தெரியாது.
அப்போ உனக்குள்ள ஒரு 100 கிரியேட்டிவிட்டி இருக்கும், அந்த குழந்தைக்குள்ள 150 கிரியேட்டிவிட்டி இருக்கும். நமக்கு எப்படி தெரியும்? அந்த வாய்ப்புன்னு ஒன்று வரும்பொழுது தானே நமக்கு தெரியும். அதை நம்ம உருவாக்கணும், அவ்வளோதான். இன்னொன்று நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல என் கணவர்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சேன். என்ன வேண்டுகோள் அப்படின்னா, எனக்கு நீங்கள் எதுவுமே வாங்கி தர வேண்டாம், எதுவும் செய்ய வேணாம், எனக்கு ஒரு மாடி தோட்டம் போடுற அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு எத்தனையோ பங்கு மேலே அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபுல் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வச்சிருக்கவே முடியாது. அதான் ஃபஸ்ட்டு ரீசன் நான் சொல்லணும். என்னால் தனியாளாக இருந்தெல்லாம் இந்த அளவுக்குலாம் என்னால் செஞ்சுருக்க முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு சாக்கு பை நான் மறந்துட்டாலும் ஒரு சாக்கு பை, ஒரு கரண்டி, ஒரு சின்ன மண்வெட்டி எல்லாத்தையும் அவர் பையில போட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. இத்தனைக்கும் இந்த 2 வீலர்ல தான் இவ்வளோத்துக்கும் நாங்கள் மண்ணு கொண்டு வந்திருக்கோம், உரம் கொண்டு வந்திருக்கோம், சாணம் எரு கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ வேலையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். நான் சில சமயம் சலிப்பா இருந்தா கூட அவங்க ஒரு நாள் கூட சலிப்பை காமிச்சதே கிடையாது. ஏய் வாப்பா செய்வோம்ப்பா வாப்பா அப்படின்ட்டு என்னை இழுத்துட்டு வந்துருவாரு. அது மாதிரி சொன்னேன், உங்களுக்கு பூஜைக்கு தேவையான பூ மொத்தத்தையும் கடவுளுக்கு எத்தனை அர்ச்சனை பண்றீங்களோ அத்தனை பூவையும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் மாடி தோட்டம் வச்சு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதை செஞ்சு கொடுத்ததுல எனக்கு திருப்தி. அதுக்கு பல மடங்கு பலனா எனக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு தோட்டம் அமைச்சு கொடுத்து என்னை ரொம்ப என்ன சொல்றது, என்ன ஆச்சரியத்திலேயே ஆழ்த்திட்டாங்க. நான் இவ்வளவு பெரிய தோட்டம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினைச்சதுக்கும் பல மடங்கு அதிகமா அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இதன் மூலமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றின்னு சொல்றதை விட அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு, நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். இந்த அன்பை பார்த்து குழந்தைங்களும் மற்ற ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம். வேற ஒண்ணும் இல்லை. தான் மேல அப்படி கொடி மாதிரி பதத விட்டுருக்கீங்க எனக்கா. இது பந்தல் தனித்தனியா போட வேண்டாம், மொத்தமா சேர்த்தே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்த்து போட்டோம். இது இன்னும் சொல்லப்போனா இந்த ஒரு விஷயம் எப்படி அப்படின்னு சொன்னா, நாம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா போதும், கடவுள் நம்மளுக்கு 10 அடி முன்னாடி நமக்கு உதவி செய்யறாருங்கிறத நான் ஒவ்வொரு கட்டத்திலயும் உணர்றேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். மறுநாள் அன்னைக்கு யார் மூலமோ எதன் மூலமோ அந்த சந்தர்ப்பம் அது கரெக்டா அமைஞ்சு போயிடும். இதை ஒவ்வொரு நாளும் எனக்கு நிகழ்த்தி கொடுத்துட்டு இருக்காரு கடவுள். அதனால நான் கடவுள் எங்கேயோ எல்லாம் இருக்காருலாம் நான் நினைக்கல, என் பக்கத்திலேயே எனக்குள்ளேயே இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நியாயமான வேண்டுதலா தான் இருக்கும். அது மாதிரி ஒரு காய் காய்ச்சாலும் நம்ம தெருல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு அவங்க சாப்பிட்டு பார்க்கணும். அதன் மூலமா சாதாரண கடையில வாங்குற அந்த வெஜிடபிள்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி கொடுக்கற மூலமா கிடைக்கிற வெஜிடபிளுக்கும் அவங்க வித்தியாசம் உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி ஒரு 10 செடியை வளர்ப்பாங்க அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் எனக்குள்ள இருக்கே தவிர, எனக்கு இந்த பப்ளிசிட்டி பண்றது அதெல்லாம் எனக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாது. உண்மையிலேயே அந்த ஆர்வத்தின் பேர்ல தான் நான் சொல்றேன். இதை எல்லாரும் பயனடையணுங்கிற நோக்கத்துல தான். இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சின்ன குழந்தையில இருந்து இதன் மேல ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களே பாதி வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. நமக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து ஒரு செடியை எப்படி வளர்க்கறதுல இருந்து அவங்களே பாதி வேலை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. தேங்க்யூலாம் வேண்டாம். இல்ல சந்திராக்கா, தேங்க்யூ சந்திராக்கா. எங்க வீடியோவுக்கு எங்க நேயர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சந்திராக்கா. ரொம்ப நன்றிமா சசி. உன்னை போல ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு கிடைச்சிருக்கு, புது ஃப்ரெண்டு. அடுத்த ஃப்ரெண்டு இவரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி பூஸ்டிங் ஃப்ரெண்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.